அண்ணே தமிழ்நாடு தேவேந்திர பேரவையுடைய மாநில இளைஞர் செயலாளர் பேசுறேன். சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே எந்த நம்ம ஊர்லேருந்து பேசுகிறீங்க? என்னண்ணே? எந்த ஊர்லேருந்துண்ணே பேசுகிறீங்க? தூத்துக்குடி. வணக்கம்ண்ணே. அண்ணே சொல்லுங்கள். வணக்கண்ணே. இந்த இயக்கம் வந்து நாங்கள் 2017 நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னே. எங்கிட்ட பதிவு எண் இருக்குண்ணே. நீங்கள் நம்ம இயக்கத்து பேரை பயன்படுத்திருக்கீங்க. எப்படியாண்ணே? ஆமாண்ணே. அது எப்படிண்ணே? அது நம்மளுக்கு தெரியலையாண்ணே. நம்ம வந்து இங்கே ஒரு அமைப்பாக தான் அண்ணே செயல்பட்டு அமைப்பாக பயன்படுத்த முடியாதுல்லண்ணே. அப்படியாண்ணே? நாங்கள் பதிவு பண்ணலை. சரி அண்ணே சொல்லுங்கள். நீங்கள் இல்லைண்ணே, சொல்லுங்கள். பதிவு பண்ணலண்ணே. பதிவு பண்ணாமையே நீங்க அந்த இயக்கத்து பேர் வந்து போடக்கூடாதுல்ல. நாங்க வச்சிருக்கோம்ல பதிவு பண்ணி. நீங்க வேற பேர் போட்டா நாங்க கேட்க போறது இல்லைல்ல. அப்படியாண்ணே? அது எங்க சரிண்ணே இயக்கத்து சரிண்ணே. பேர்லண்ணே. இப்ப நீங்க பண்றது ஃபுல்லாமே எங்களுக்கு தானே மிஸ்யூஸ் ஆகும். இது நம்ம பொது வழக்கு கேஸ் போட்டா என்ன நடக்கும் தெரியுமாண்ணே? ஆ ஆ ஆ ஆ நீங்க வெளியில கூட உங்களுக்கு பர்சனல் எல்லாம் அட்வொகேட் யாரா இருந்தா நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். ஒரு பொதுநல வழக்கு வந்து என்னுடைய இயக்கத்து பேரை பயன்படுத்தி தப்பான ஒரு லெட்டர் பேர் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஆ ஆ ஆ நான் 2018 நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னண்ணே? நீங்க உங்களுக்கு கரெக்டா எந்த ஊருண்ணே தெரிஞ்சுக்கலாமாண்ணே? கமுதிண்ணே. கமுதியில் எந்த ஏரியாண்ணே? கமுதியில் தானே. கமுதிண்ணே. எந்த ஏரியா? கமுதி ஒன்று தான். இல்ல கமுதியில் எந்த தெரு எதோ இருக்குங்கண்ணே? கமுதி இல்லை. நான் வந்து கமுதியில் ஆஃபீஸ் இருக்குண்ணே. நம்ம ஆஃபீஸ் இருக்கு. சரிண்ணே. நம்ம வந்து ஊர் வந்து திருச்சிலுவைப்புறம். திருச்சி திருச்சிலுவைப்புறம். திருச்சிலுவைப்புறம். ஆமாம். அது என்ன இருக்கு? அதானே. அது எங்க இருக்கு? அதானே கமுதிக்கு பக்கத்துலண்ணே. கமுதியில் ஆஃபீஸு. சரி. கமுதிக்கு பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. திருச்சிலுவைப்புறம். சரிண்ணே. நான் எங்க நிர்வாகி வருவாங்கண்ணே. உங்களை பார்க்க சொல்றேனே. பாருங்கண்ணே பாருங்க. பார்க்க சொல்றேனே. இது தப்புண்ணே, ரொம்ப தப்புண்ணே. இது நல்லது இல்லைண்ணே. ஒரு இயக்கத்துக்குள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ள நீங்க இந்த தப்பு பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில நீங்க இந்த மாதிரி ஒரு பதிவை ஏன் லெட்டர் பேர்ல நீங்க பயன்படுத்திருக்கீங்க? லெட்டர் பேரவா? என் பேரே பயன்படுத்திருக்கீங்கண்ணே. ஆஹா. தமிழ்நாடு தேவேந்திர பேரவை எங்க பேருண்ணே. நாங்க பதிவு எண் வச்சிருக்கோம். 2018 பதிஞ்சிருக்கோம். மொத்தம் இது 32 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். அப்பயே போட்டு அவ்வளவு தூரம் கொண்டு போன இயக்கம் அது. இன்னைக்கு ஒரு 20 மாவட்ட செயலாளர் கரண்ட்ல இருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு 46 நிர்வாகி போட்டிருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்துல எங்க நிர்வாகி இருக்காங்களே. அப்ப நீங்க நம்ம இயக்கத்து பேரை சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்லைண்ணே. அண்ணே தமிழ்நாடு தேவேந்திர பேரவை எங்களுடைய இயக்கம். செல்வா பாண்டி நிறுவனத்துல நீங்க எப்படி போடுவீங்க? அது நீங்க தமிழ்நாடு தேவேந்திர சங்கம்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை யாரு கேட்க போறது? தமிழ்நாடு தேவேந்திர பேரவை எங்க பேர்ல நாங்க வச்சுக்க என்னுடைய இயக்கத்து பேர்ல. அண்ணே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது எப்படின்னு ஒரு கன்செப்ட் இல்லாம, ஒரு அட்வொகேட் கன்செப்ட் இல்லாம, ஒரு லா கன்செப்ட் இல்லாம எப்படி நீங்க ஒரு இயக்கம் ஆரம்பிப்பீங்க? அண்ணே சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து இந்த இந்த அமைப்பில் வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் நாங்கள் செயல்பட்டுட்டு இருக்கோம்ண்ணே. ஒரு 6 வருஷமா. தம்பி வந்து ஒரு 4 அட்வொகேட்டை படிக்க போட்டிருக்கேன். அண்ணே சந்தோஷம்ண்ணே. ஒரு விஷயத்துக்கு செய்யுங்க பண்ணுங்க. நான் எதுவுமே கேட்கலண்ணே. 25 தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆட்களை உருவாக்கி இருக்கோம்ண்ணே. சரி, ரொம்ப நீங்க என்ன சந்தோஷம். சொல்லணும்னு வரீங்களோ அதை செய்வோம்ண்ணே. ஒன்றும் பிரச்சனை அண்ணே இல்லை. பேரை மாத்திக்கீங்க. சரிண்ணே பண்ணிக்கிறோம். சங்கம்னு வச்சுக்குவோம். சங்கம் வச்சு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நிர்வாகி போட போறது இல்ல. நீங்க சங்கமா வச்சுக்கோங்க. கமுதிக்குள்ள நீங்க சங்கமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா தமிழ்நாடு தேவேந்திர சங்கம்னே வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அளவுக்கு நீங்க சங்கம் வச்சாலும் வச்சுக்கோங்க. நீங்க எங்க பேரு நீங்க பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? எங்க பேரை நீங்க பயன்படுத்தாதீங்க. சரி. என் தேவேந்திர குல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாத்தி. இந்த காணொலி எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சசிகலா அவர்களின் நல்லாசியுடன் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடும் டாக்டர் ராம்குமார் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற 3 பேர் புகைப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்தக புரட்சியாளர் அண்ணன் தீபக் பாண்டியன் படுகொலை செய்தவர் நவீன் அவருக்கு வந்து அண்ணன் தீபக் பாண்டியனின் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து இப்போது நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டும் காவல்துறையினரால் கைது செய்யாமல் இருக்கிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நவீன்
என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, காவல்துறை என்னை திருநெல்வேலிக்குலாம் வரக்கூடாது, நீங்கள் வெளியிலேயே இருங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்காரு. அப்போது நீதிமன்றத்துக்கு புறம்பாக இந்த காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொலை குற்றவாளிக்கும் மருத்துவர் ராம்குமார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களுக்கு ஓட்டு கேட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக வைரலாக போய்கொண்டிருக்கிறது. டாக்டர் ராம்குமார் அவர்களை மக்கள் நலம் விரும்பும் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் ராம்குமாருக்கும் கூலிப்படை தலைவன் நவீனுக்கும் என்ன சம்பந்தம்? இதை காவல்துறை சற்று உற்று நோக்க வேண்டும். அதேபோல் டாக்டர் ராம்குமார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தலைவர். முதுகுளத்தூர் மண்ணில் பிறந்து களமாடிய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களின் தியாகத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு விழாவும் அவருக்கு 3 கோடியில் மணிமண்டபம் கட்டுவதற்கான அரசாணையும் பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பநாடு மறவர் சங்கம்தான். தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று தெரிந்தும் கொலை செய்யப்பட்டவருக்கு எதற்கு மணிமண்டபம் என்றும் அவருக்கு எதற்காக அரசு விழா என்றும் ஆப்பநாடு மறவர் சங்கம் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு தொடரும்போது இந்த ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தலைவர் தான் டாக்டர் ராம்குமார். ஒரு மருத்துவர் சாதி சங்க தலைவராக இருப்பதே குற்றம். ஆனால் அப்படிப்பட்டவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் தன்னுயிரை ஈந்த தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படி என்று வழக்கு தொடர்ந்தவர்கள் இவர்கள்தான். இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்குமே தெரியும். அதே போல எங்கோ நடந்த அண்ணன் ராமர் பாண்டியனின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை ஆப்பநாடு மறவர் சங்கம் பாதுகாத்து முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. ஆனால் அப்போதுமே ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ராம்குமார் அவர்கள் தான். ஒரு கொலை பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எப்படி டாக்டர் ராம்குமார் அடைக்கலம் கொடுக்கலாம்? இவர் எப்படி மக்கள் நலம் விரும்பும் மருத்துவர் ஆவார்? இப்படி இருக்கும் பட்சத்தில் சாதி வன்மத்தோடு செயல்பட்டவர் தான் டாக்டர் ராம்குமார். சாதி சங்க தலைவராக இருந்தது மட்டுமன்றி கொலை குற்றவாளிகளை பாதுகாத்த நபராகவும் இவர் இருந்திருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் போராடிய ஒரு போராளி. தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்கள் 1950 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதிக்க சாதியினரால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தெரு வீதிகளில் செருப்பு அணிய முடியாது, தோளில் துண்டு போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேநீர் கடையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தேநீர் அருந்த முடியாது. அவங்களுக்காக தனியாக இரட்டை குவளை முறை இருந்தது. பொது குடிநீர் கிணற்றில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணீர் அள்ள முடியாத அவல நிலை இருந்தது. அப்படி தமக்கென்று அவர்கள் ஒரு கிணற்றை தோன்றினாலும் அதில் மலத்தை அள்ளி போடக்கூடிய ஒரு அவல நிலை இருந்தது. இதை எல்லாம் முறியடித்து இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் தன்னுயிர் ஈந்தவர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார். இந்திய இராணுவ படையில் அவர் பணியாற்றினார். ஆனால் அவங்க பிள்ளைங்களை கூட அவர் நினச்சி பார்க்காம இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நம் சமூக மக்களுக்காகவும் அவர் போராடினார். அப்படி போராடப்பட்ட மண்ணு தான் முதுகுளத்தூர் மண். அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், யாரால் கொலை செய்யப்பட்டார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதில் ஏவல் குற்றவாளி யார் என்றும் உங்களுக்கு தெரியும். அந்த கொலைக்கு சம்பந்தமாக இருந்தது எந்த சங்கம் என்றும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த சங்கம்தான் இப்போதும் தியாகி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது, அரசாணை வழங்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நீ சாதி வன்மத்தை தூண்டுற, சாதி சண்டை இழுத்து விடுற அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சாதி வன்மத்தை நான் தூண்ட வரவில்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக முதுகுளத்தூர் தொகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக ஆப்பநாடு மறவர் சங்கம் எதுக்காக இந்த வழக்கு தொடர்ந்தது? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கோ நடந்த கொலைக்காக எங்கெங்கேயும் ஆஜர்படுத்தியிருக்கலாம். ஆனால் எதற்காக இந்த சங்கம் கூட்டிகிட்டு முதுகுளத்தூரில் ஆஜர்படுத்தினாங்க?
இதை தேவேந்திரகுல வேளாளர் சமூகமே நீங்கள் சற்று சிந்தியுங்கள். அவங்க பின்னாடி நீங்கள் கொடி தூக்கிட்டு தெரியாதீங்க. அது நம்ம சமூகத்துக்கே அவப்பெயராக இருக்கிறது. தியாகி இமானுவேல் சேகரனாரை வெட்டி படுகொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு முன்பதாகவே தெரியும். அப்படி இருந்தும் அவர் சொன்னார், நான் இறந்தாலும் என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் 1000 இமானுவேல் சேகரனார் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட நம்முடைய தலைவருக்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் காட்டக்கூடிய மரியாதை இதுதானா? எதுக்காக 5க்கும் 10க்கும் இப்படி அவங்க பின்னாடி நீங்கள் போய் திரியிறீங்கன்னு தெரியலை. அதுவும் சவப்பு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் திரியிறீங்க. டாக்டர் ராம்குமார் அவர்களை நான் தனிப்பட்ட விதமாக நான் வெறுக்க கிடையாது. அவர் செய்த செயல்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சுட்டி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு எத்தனையோ இடத்துல சிலைகள் திறக்கிறாங்க, தங்க கவசம் அனுபவிச்சாங்க. அதை என்னைக்காவது இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எதிர்த்ததுண்டா? இதை நீங்கள் சற்று புரிந்து நடந்திருந்தீங்கன்னா முதுகுளத்தூர் தொகுதியில் இந்த சமூக ஒற்றுமை நிலவி இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் பதிவு பயங்கரமாக போடுவீங்க. நான் எதை கண்டும் அஞ்சுற பெண்ணு இல்லை, பதுங்குற கிராமத்தில் இருந்து நான் வரலை, நான் பாயிற கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன். நீ விமர்சனம் பண்ணுறதுனாலையோ இல்லை என்னுடைய மதத்தை வச்சு நீ இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடமிருந்து பிரிப்பதனாலையோ நான் எதை கண்டும் ஒரு நாளும் அஞ்ச மாட்டேன். ஏன்னா தியாகி இமானுவேல் சேகரனார் அவனுடைய ரத்தம் என்னுடைய உடம்புல இருக்குது. அவர் எப்படி வீரம் விளைந்த மண்ணில் பிறந்தாரோ அதே போல் நானும் வீரம் விளைந்த மண்ணில் பிறந்தவ. நீ என்ன அழிக்க நினச்சேன்னா என்ன போல பல லட்சம் ராஜாத்திகள் இந்த சமூகத்துக்காக எழும்புவார்கள். அதனால் என் தேவேந்திரகுல ரத்த சொந்தங்களே, தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்கங்க. நமக்கான தலைவர் யார் என்பதை சரியாக தீர்மானித்து இந்த 2026 தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் புகழை நீங்கள் களங்கப்படுத்திடாதீங்க. உங்களுடைய பின் சந்ததிகளுக்காக தயவு செய்து கொஞ்சம் யோசித்து இந்த 2026 வாக்கை நீங்கள் செலுத்துங்க. இதில் நேதாஜி இளைஞர் சங்கம் அப்படிங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா நாளைய முதுகுளத்தூர் நமக்கான முதுகுளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுறாங்க. இந்த முதுகுளத்தூர் அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு பொதுவான ஊர். இது என்னுடைய முதுகுளத்தூர், உன்னுடைய முதுகுளத்தூர் அப்படி என்று பிரித்து கொள்ள ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.